வெல்கம் டு பகிர்வுத்தளம். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல ஒரு 4 வேக்கண்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட்ல வந்து ஒரு 4 வேக்கண்ட், டெக்னிக்கல் ஸ்டாஃப் அதுல ஒரு 2 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து லைஃப் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ் அவங்க படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வேலைக்கான தகுதிகள், அப்புறம் சம்பளம் எவ்வளோ போட்டிருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்துருவோம் ஒன் பை ஒன்னா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி அகாடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கோயம்புத்தூர். அவங்க தான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க ஃபண்ட் பண்ணுறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது, கோயம்புத்தூரில். இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் டெம்பரவரி பொசிஷன். இது டெம்பரவரி பொசிஷன் தான், ஆனால் இதை வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் க்ரோ பண்ணுறதுக்கு நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து டெம்பரவரி பொசிஷன்ஸ் தான் இருக்கும். 1 இயர், 9 மந்த், அப்புறம் வந்து 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். கெயின் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம். முக்கியமான விஷயமே அதை. இந்த ரிசர்ச்சை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் டெவலப் ஆகணும். நமக்கு வந்து எங்கேயுமே ஒரு பெர்மனன்ட் வேக்கண்ட்டுங்கிறது நல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தால் மட்டும்தான் பெர்மனன்ட் பொசிஷனுக்கு போக முடியும். ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி டெம்பரவரி பொசிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து என்ன டெம்பரவரி வீடியோஸாக போட்டிருக்காரு, டெம்பரவரி அதை பற்றி யோசிக்காதீங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இது வந்து 2 இதாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கெமிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கும் பயாலஜிக்கல் சயின்ஸ் படித்தவங்களையும் எடுக்கிறாங்க. 2 மொத்தம் 4 பேர். இதில் கெமிக்கல் சயின்ஸ்க்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணுங்கிற குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கெமிக்கல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதை மெயின் பண்ணது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 60%, 60%க்கு மேலே இருக்கணும். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரேடு கொடுப்பாங்க, இல்லைன்னா டிவிஷன் சொல்லுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறது அட்லீஸ்ட் 60%க்கு மேலே மார்க் வச்சிருக்கணும். நீங்கள் 70க்கு மேலே வச்சிருக்கீங்க பெர்சன்டேஜ் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் வந்துடும். ஸோ மாஸ்டர் டிகிரி இன் கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், அனலிட்டிக்கல், என்விரான்மெண்டல், இதில் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அதுவுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருக்கணும், 60% மார்க் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட், அதுக்கு தகுந்த ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட்ஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் கேரக்டரைசேஷன், நானோ டெக்னாலஜி, சென்சார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், ஹேண்ட்லிங் sophisticated instruments, GC, gas chromatography, mass spectrometry. இது வந்து HPLCங்கிறது ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. அடுத்து ஐசிபி, இண்டக்டிவ்லி பிளாஸ்மா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஹேண்ட்லிங் இருந்துச்சு, அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட ரெனுமரேஷன், அதாவது சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 மாதத்துக்கு. கன்சாலிடேட் தான், எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு கீழே தான் இருக்கணும், 28 வயசு கீழே தான் இருக்கணும். அது 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த ஏஜ் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ். இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் மாஸ்டர் டிகிரி. ஆனால் அதில் வந்து கெமிஸ்ட்ரிக்கு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸில் ஸ்பெஷலி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த 3 இருக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட். ஈக்குவலண்ட்ங்கிறது லைஃப் சயின்ஸ்லையா, லைஃப் சயின்ஸில் இல்லைனா பயாலஜிக்கல் சயின்ஸில் வேறு ஏதாவது நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட்ஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பயோமெட்டீரியல்ஸ், பயோபாலிமர்ஸ், டாக்ஸிகாலஜி, என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலிட்டி, ஹேண்ட்லிங் சோபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம் ரெண்டுலையுமே. இது கூட நீங்கள் தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஹேண்ட்லிங் வந்து இந்த டெக்னிக்ஸ், GCMS, HPLC, அதே மாதிரி இதில் வந்து செம், RT-PCR, அப்புறம் வந்து பிசிஆர், பாலிமரேஸ் செயின், அதாவது ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன், நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு. RT-PCRங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வந்து RNA ஆம்பிளிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ண டெக்னிக். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஒரு இமேஜ் பயாலஜிக்கல் மாலிகுலர் செல்ஸை வந்து நீங்கள் வந்து இமேஜாக கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அது போய் எக்ஸெட்ரா போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மாலிகுலர் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு மாதத்துக்கு. சேம் கன்சாலிடேட் பே தான்.
28 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து 28 வயசு இருக்கவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லெபார்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், பயாலஜி 2. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கிடையாது. இது வந்து பேச்சுலர் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 65%க்கு கம்மியா இருந்தா 65% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 பெர் மந்த் கன்சாலிடேட். 25 வயசு இருந்தால் போதும். 28 எல்லாம் கிடையாது. பயாலஜிக்கல் சயின்ஸ்லேயும் சேம் அதே தான். ஆனால் இதில் கெமிஸ்ட்ரி கிடையாது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் யூஜி இருந்தால் போதும். இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன். சேம் 65% கேட்டிருக்காங்க. ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களை ஈஸியாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 பெர் மாதம், 25 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப். இது 2 பொசிஷனு. ஸோ மொத்தம் பேச்சுலர்ஸ் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு நார்மலாக உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரிஞ்ச போதும். ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிறது ஃபுல்லாக வந்துடும், A to Z. எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸலு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கூகுளில் நிறைய வந்துருச்சு. கூகுள் டாக்கு, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டு, அதெல்லாம் மேபி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து மஸ்ட் ஹவ் பர்சஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இது ரொம்ப முக்கியம். டைப் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஹையர் கிரேடு வந்து தமிழ்லேயே வச்சுருக்கணும், இங்கிலீஷ்லேயே வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது இல்லாதவங்க அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டைம் வேஸ்ட்டு. ஸோ அடுத்து 16,000 சம்பளம். இதுக்கு கன்சல்டன்ட் பே தான். வயசு வந்து 25 இருந்தால் போதும். ஓகே, அவ்வளோ. அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ். இது எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கான பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள். இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். Candidates are required to send the hard copy of the duly filled application form with recent photographs, self-attested copies of certificates in support of qualification, experience and ID proof. ID proof வந்து ஆதார், பேன் கார்டு ஏதாவது ஒன்று. செல்ஃப் அட்டஸ்டட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கையெழுத்தை போட்டு செல்ஃப் அட்டஸ்டட் பை சூரிய பிரகாஷ் அப்படின்னு போட்டிருக்கணும் எல்லா சர்டிஃபிகேட்லையும். சப்போர்ட்டா, அதாவது யூஜி, பிஜி, கன்சல்டன்ட், மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே. ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்னா உங்களோட ஃபோட்டோ. அதாவது அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் கீழே இருக்குது, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யாருக்கு அனுப்பணும்னா அட்ரஸ் டு டைரக்டர் டிஆர்டிஓ. அது அந்த டைரக்டருக்கு அனுப்பணும். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இண்டஸ்ட்ரி அகாடமியா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கார் அவர். அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கொரியர் கவரில் அனுப்புனா போதும். எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸ், இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மருதமலை ரோடு, கோயம்புத்தூர். அடுத்து by superscribing the envelope as application for the post of the last date for the receipt of application is 12 August 2024 17 5 மணிக்குள்ள அனுப்பணும். அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க இந்த கொரியர் அவங்களுக்கு டெலிவரி பண்ணிருக்கணும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீங்க கொரியர் அனுப்பிட்டு இருக்காங்க. 12ஆம் தேதி போட்டிருக்காங்களா, ஒரு 8ஆம் தேதி அனுப்புங்க. எப்படி அனுப்பணும் அப்படின்னா இங்க மேல போட்டுங்க. ஒரு நீட்டா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் காப்பி, அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்கு, இதை வந்து செராக்ஸ் எடுத்துக்கோங்க. செராக்ஸ் எடுத்துட்டு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து எந்த பாக்ஸில் ஒட்டணுமோ ஒட்டிட்டு, அது போக உங்களோட அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாத்தையும் அது கூட அட்டாச் பண்ணி நீட்டாக ஒரு கொரியர் கவரில் போட்டு அதை சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்போவுமே வந்து கொரியர் கவரில் வந்து ஃப்ரம் வந்து லெஃப்ட் சைடில் எழுதணும், டூ வந்து ரைட் சைடு டாப் கார்னர் எழுதணும். டூவில் வந்து இந்த அட்ரஸை போட்டுருங்க, டேரக்டர் டிஆர்டிஓ இண்டஸ்ட்ரியாக போட்டுருங்க. ஃப்ரம்ல வந்து உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுருங்க. சூப்பர் ஸ்கிரைபிங் வந்து எப்படின்னா அந்த ஃப்ரம்முக்கு மேலே வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க 3 இருக்குது. டெக்னிக்கல் ஸ்டாஃப், லெபார்டரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த 3க்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட் இல்லை டெக்னிக்கல் ஸ்டாஃப், 3ல் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதி அந்த கொரியரை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்ட்ல. No original certificate should be sent along with application. Original certificate should be produced at the time of interview verification. இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து கொரியரில் அனுப்புறப்போ ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Date of interview will be communicated to the shortlisted candidates through email only. Candidates are advised to mention email ID and mobile number clearly in the application form for proper communication. இது முக்கியம். இமெயில் ஐடி, மொபைல் நம்பரும் கரெக்டாக தெளிவாக தெரியுற மாதிரி எழுதுறங்க. தப்பாக எழுதிடாதீங்க. அதை வச்சு தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவோட லெட்டருமே வந்து உங்களுக்கு அது மூலமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நோ டிஏ ட்ராவல் அலவன்ஸ், டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் வில் பி கிவன் ஃபார்
either attending the interview or joining the job. நீங்க போயிட்டு வரக்கான செலவு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. No interim correspondence encourage will be entered in this regard. இதை பத்தி எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. Consolidated remuneration will be given to selected candidate. The engagement of the selected candidate shall be purely on temporary basis for a period of 1 year and may be extended or terminated yearly based on requirement. ஓகே, இது வந்து டெம்பரவரி பொசிஷன் தான், எப்போ வேணால் நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்டும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. The selected candidates shall be governed by the rules and regulations in force of Bharathiar University from time to time. Selection of candidates will not confer any right on the candidates for further employment in DRDO or Bharathiar University. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பர்மனன்ட் ஜாப்க்கு அப்பீல் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாரதிய யூனிவர்சிட்டி சொல்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை இந்த லைனில் போட்டிருக்கு. The university reserves the right to enhance or reduce the number of vacancies and also to cancel the process without assigning any reason there. ஓகே, யூனிவர்சிட்டிக்கு எல்லா பவருமே இருக்காமா, எல்லாத்தையும் தூக்குறதுக்கு எப்போ வேணுமோ வேண்டாமோ வச்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே யூனிவர்சிட்டிக்கு இருக்குது, அதை அதில் போட்டிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம், இது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. போஸ்ட் அப்ளைடு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பயாலஜி லெபார்டரி அசிஸ்டன்ட் ஆர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் இந்த இடத்துல எழுதிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள், ப்ளூ இங்கில் ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள். நேம், டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கீழே வந்து ஏஜ் 31 ஜூலை 2024 உங்களோட ஏஜ் என்ன. இப்போ என்னோட கணக்கு போட்டோம் அப்படின்னா 27 வருஷம் 2 மாதம் 20 நாள் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ உங்களோட எத்தனை நாள் வருதோ அதை போட்டுக்கோங்க. அப்பா நேமு, அம்மா நேமு, ஸ்பௌஸ் உங்களுக்கு மனைவி இருந்தாங்கன்னா அவங்க பேரை போட்டுக்கோங்க. ஜெண்டர் ஆனா பெண்ணா இல்லை திருநங்கையா அதையும் போட்டுக்கோங்க. இந்த கேட்டகரியில் வந்து அண்டர்சர்வ்டு, ஓபிசி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதர்ஸ். ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட், இதில் பிசி எம்பிசி அது எல்லாமே வந்துடும். ஸோ அது இதில் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வித் பெர்மனன்ட் நீங்கள் இருக்க இடம், கரஸ்பாண்டன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படி அது. ஸோ கரெக்டான இடத்துல எது வேணுமோ அதை போட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸில் தான் உங்களுக்கு போஸ்ட், இமெயில், வாட் எவர் எல்லாமே வரும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து எக்ஸாம் பாஸ்டு, சப்ஜெக்ட், காலேஜ் இன்ஸ்டியூஷன், போர்டு, மந்த் ஆஃப் இயர் பாசிங், டிவிஷன், கிளாஸ், கிரேடு, பர்சன்டேஜ். இதுதான் 10th 12th யூஜியோடது. 10th வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் போட்டுக்கோங்க. 12th வந்து பயோமேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா பயோமேக்ஸில் வந்து தமிழ், இங்கிலீஷ் தவிர என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அது இதில் போட்டுக்கோங்க. பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து கோர் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க. எம்எஸ்சிலையுமே கோர் சப்ஜெக்ட் மட்டும் போடுங்க, அலைடு போட வேண்டாம். காலேஜ் வந்து காலேஜ், ஸ்கூல்னா ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. காலேஜ் வந்து காலேஜ் நேம், எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் போடுங்க. இல்லை எந்த காலேஜோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறப்போ இங்கே நீங்கள் யூனிவர்சிட்டிலே படிக்கிறீங்க, இப்போ அழகாப்பாவில் படிச்சுட்டு எம்கேயூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாப்பா போட்டு இங்கேயே அழகாப்பா போட்டுக்கோங்க. இல்லை நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா காலேஜை போட்டு அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அதை தான் இந்த இடத்துல போடணும். 10th 12th வந்து போர்டு கேட்டிருக்காங்க. அப்போ 10th வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை எஸ்எஸ்எல்சி, 12th வந்து ஹெச்எஸ்சி தான் வரும், அதை போட்டுருங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இது கரெக்டாக அவங்களோட மார்க் ஷீட்டை பார்த்து போட்டுக்கோங்க. டிவிஷனில் தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது 10th வந்து ஃபஸ்ட் கிளாஸா, 12th வந்து ஃபஸ்ட் கிளாஸா, பிஎஸ்சியில் வந்து என்ன கிளாஸ் அதை நான் சொன்னால 70% மேலே எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அப்போ 70 கீழே வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு, 55 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ். உங்களோட மார்க் ஷீட் பின்னாடியே இந்த டிவிஷன் போட்டிருக்கும், அதை பார்த்து நீங்கள் எக்ஸாக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ, குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது. பெர்சன்டேஜில் போகிறதா பெர்சன்டேஜில் போட்டுக்கோங்க. குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னா அதை போட்டுக்கோங்க. இது வந்து நிறைய பேர் யூடியூப்ல எப்படி இது எடுக்கணும்னு போட்டுக்கோங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் ஃபியூச்சரில் நான் கொடுக்குறேன். சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது யூஜிஎன் பிஜிக்கு அப்படின்னு அதை போட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த எம்ப்ளாயரோட நேம் போட்டுக்கோங்க. என்ன பொசிஷனில் இருந்திருக்கீங்க, என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் இருந்திருக்கீங்க, அதை வந்து எத்தனை ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க டேரக்டருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். Declaration, I hereby declare the above furnished particulars are correct to the best of my knowledge and no information is suppressed. If at any time I am found to have concealed or distorted at any information, my job shall be liable to summarily terminate without any prior notice. I am ready to take up and discharge the duties assigned to me and will follow the rules and regulations if selected. நீங்கள் செலக்ட் ஆனால் மேலே அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்துக்கும் நான் உடன்படுறேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க. சிக்னேச்சரை போட்டுட்டு இது கூட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண காப்பீஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி
கொரியர் கவரில் போட்டு அதை வந்து நல்லா சீல் பண்ணிவிட்டு அட்ரஸை வந்து ஃப்ரம் டு எழுதி சூப்பர்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 5 days to 10 days அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மெயில் அனுப்புவாங்க. இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் லெட்டர் வரும், அதை வச்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு வந்து யார் யாரெல்லாம் லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.